அம்மா ஊர்லேருந்து தக்காளி குடுத்து விட்டிருந்தாங்க. இன்னைக்கு டொமேட்டோ சாஸ் பண்ணலான்னு தான் தக்காளி எல்லாமே கட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு 1/2 கேஜி டொமேட்டோ எடுத்திருக்கேன். தக்காளி ஃபுல்லாவே கட் பண்ணிட்டு, ஒரு குக்கர்ல போட்டு, அதில 2 பல் பூண்டும் போட்டு, கொஞ்சமா தண்ணி ஊத்தி, 4 விசில் வச்சு எடுத்துருங்க. அடுத்ததா தக்காளி ஃபுல்லா ஆறுனதுக்கு அப்புறமா, அத மிக்ஸியில போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். அடுத்து ஒரு ஃபில்டர் வச்சு, அது வந்து ஃபுல்லா நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாம இந்த எக்ஸ்ட்ராக்ட் வச்சு தான் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து பண்ண போறோம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டொமேட்டோவ ஒரு பேன்ல ஊத்திட்டு நல்லா வந்து பாயில் பண்ணிக்கோங்க. அடுத்து பாயில் பண்ணதுக்கு கூடவே வந்து ஃபைனலா வந்து 2 ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. அத அகைன் வந்து நல்லா பாயில் பண்ணிட்டே இருங்க. ஃபைனலா வந்து 1 ஸ்பூன் வந்து வினிகர் ஆட் பண்ணி இறக்குனா போதும். டேஸ்டியான டொமேட்டோ சாஸ் வந்து ரெடி. அடுத்து இன்னைக்கு நான் லஞ்சுக்கு டொமேட்டோ ரைஸ் தான் வந்து பண்ணியிருந்தேன். அது கூடவே இந்த காலிஃப்ளவரும் வாங்கி 2 டேஸ் ஆச்சு. ஸோ அதனால காலிஃப்ளவர்ல 65 போட்டிருந்தேன். காலிஃப்ளவர் நல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டு, அதில மைதா, கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் ஆட் பண்ணி, நெக்ஸ்ட்டு சால்ட்டு, சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, காலிஃப்ளவர் சில்லி போட்டு எடுத்து லஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து லஞ்ச் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா பாத்திரம் வந்து நிறையா வாஷ் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அதனால எல்லா பாத்திரமே வந்து கம்ப்ளீட்டா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.